ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அரசு நடந்துட்டு இருந்திருக்கு. இந்திய அலுவலக ஆட்சி மொழியாக அறிவிக்கிறாரு. ஸோ அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இந்திய ராசாசி அரசு தமிழ்நாட்டில் பள்ளிகளில் கட்டாய பாடமாக அறிவிக்கிறாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் பல மக்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க. பல பேர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து நடராஜன் என்ற வாலிபர் இறந்திருக்காரு. இதை தொடர்ந்து அண்ணாதுரை, பாரதிதாசன் உட்பட பல அறிஞர்களும் காஞ்சிபுரத்தில் 27 பிப்ரவரி 1938 இந்தி எதிர்ப்பு மாநாடு நடக்குது. ஸோ அந்த மாநாட்டில் பலரை போலீஸ் கைது பண்ணுறாங்க. மொத்தம் 1198 பேர் கைது பண்ணுறாங்க. ஸோ இந்த பல போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போயும் 1938 பிப்ரவரி 13 தாளமுத்து என்ற இன்னொரு இளைஞரும் இறக்குறாரு. தமிழுக்காக உயிரியாகம் செய்கிறாங்க. ஸோ இந்த பல போராட்டத்துக்கு அப்புறம் அவ்வாண்டே காங்கிரஸ் அரசு பதவி விலக செய்யுது. ஸோ பிப்ரவரி 1940 மெட்ராஸ் ஆளுநர் எஸ்கின் பிரபு கட்டாய இந்தி கல்விக் கொள்கையை விளக்குறாரு.